கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து தொடர்ச்சியாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது வார்த்தையாக மன்னிப்பின் வார்த்தை, வேர்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்று ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக மன்னிப்பின் அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக ரட்சிப்பின் வார்த்தையாக ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன வார்த்தையை குறித்து தியானிப்போம். வேர்ட் ஆஃப் சால்வேஷன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வலதுபுறமும் இடதுபுறமும் 2 கல்லர்கள், அதற்கு மத்தியிலே பரிசுத்தமுள்ள ஆண்டவரை அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையில தான் ஒரு கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நீங்கள் 39வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அங்கே 39வது வசனத்திலே அந்த சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்து பேசுகிறான். ஆனால் அதே குற்றவாளிகளில் ஒருவன், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்கள், இன்னொரு குற்றவாளி சொல்லுகிறான், ஆண்டவரை, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தயவாய் அவன் கேட்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை அந்த கள்ளன் கேட்ட உடனேயே இரண்டாவது வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன வார்த்தை? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அவனுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட அந்த பரதீசின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அந்த கள்ளனுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த கள்ளனை ஆண்டவர் ரட்சிக்கிறார். வேர்ட் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே ஆண்டவரை இகழ்ந்து பேசி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம், கவலைகள், கண்ணீர்கள், பாரமான சூழ்நிலைகள் அல்லது குடும்பத்தின் பிரச்சனைகள் காணப்படும் என்று சொன்னால், சில வேளைகளிலே ஆண்டவருடைய நன்மையையும் ஆண்டவருடைய மகத்துவத்தையும் அறிந்த நாமே ஆண்டவரை இகழ்ந்து பேசிவிடு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கள்ளன் செய்த காரியத்தை பாருங்கள். இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக்கொள்ளும். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஜெபங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுவோம் என்று சொன்னால், கர்த்தர் மெய்யாகவே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.